ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் யோசபாத் யூதா தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த சமயத்தில் நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அந்த இடத்திலே யோசபாத்துக்கும் யோசபாத்தின் ஜனங்களுக்கும் விரோதமாய் ஒரு திரள் கூட்டம் எழும்பி வந்ததை நீங்கள் வாசிக்க முடியும். மிக திரள் கூட்டம் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்தார்கள். அந்த சமயத்தில் ராஜாவாகிய யோசபாத் செய்த காரியம் எப்படிப்பட்டது? நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். உடன்தானே யோசபாத் ராஜா செய்த காரியம் என்ன? படையெல்லாம் திரட்டுங்க, நம்ம ஆர்மி எப்படி இருக்குன்னு பாருங்க, எல்லாத்தையும் பலப்படுத்துங்க. இப்படி செய்யல, உடன்தானே தேவ சமூகத்தை தேட ஆரம்பித்து விட்டார். பாருங்க, தனக்கு விரோதமாக இந்த கொடிதான ஒரு யுத்தம் எழும்பி வந்த அந்த சமயத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்கள், அவர் தன்னை சார்ந்து கொள்ளவில்லை, தன் படைபலத்தை சார்ந்து கொள்ளவில்லை. முந்தின அதிகாரங்களை நீங்கள் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோசபாத்தும் படைபலத்தில் குறைந்த ஒரு மனிதன் அல்ல, அவருக்கும் லட்சக்கணக்கான ஒரு படை வீரர்கள் காணப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் தன்னை சார்ந்து கொள்ளாமல் அவர் முற்றுமுடிய கர்த்தரை அந்த இடத்தில் சார்ந்து கொண்டதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படிதான் அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், இவைகளின் நடுவிலே உன் சுயபலத்தை சார்ந்து போராடி கொண்டு இருக்காதே. எனக்கு இன்னார தெரியும், அவங்களுக்கு தெரியும், இவங்களை கொண்டு இந்த காரியத்தெல்லாம் நான் டீல் பண்ணுவேன், இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் விட்டுடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்தை தேட ஆரம்பிங்க. மாமிசத்தை உங்கள் புயபலமாக எடுத்துக்கொண்டு இருக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை தேட ஆரம்பியுங்கள். அவரிடத்தில் சகாயம் தேட கூடி வந்ததை நாம் அந்த இடத்தில் பார்க்க முடியும். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் கிருபையுடைய நம்முடைய ஆண்டவர், நமக்கு ஏற்ற வேளையில் சகாயம் செய்கிற நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை தேடுங்கள். நமக்கு சகாயம் செய்யும் கண்மலையாய் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். உங்கள் நெருக்கங்கள் நடுவிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான ஜெயத்தை தந்து மகிமைப்பட ஆரம்பிப்பார். அவருடைய பாதத்தை உறுதியாய் ஊக்கமாய் தேட ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.